இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம், இந்த பங்குனி மாதத்தோட இந்த வருடம் முடியுதுங்க. அப்போ இந்த பங்குனி மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 11வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். 11ஆம் வீடு அப்படின்னா கும்ப ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்போ கும்ப ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் எத்தனை நாளைக்கு உட்காந்துருப்பார்னா 19 நாள் உட்காந்துருப்பார். பொதுவாகவே அதாவதுன்றது 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அதாவது ஒவ்வொரு வருடம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகும்போது நமக்குள்ளார நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளார உண்டு. சரி, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயாவது ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா, சொந்த வீட்டில் வாழ்ந்துட மாட்டோமா, 4 பேர் மதிக்கிற மாதிரி இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மேசராசிக்காருக்கு கொஞ்சம் நிறையவே இருந்தது. கிட்டத்தட்ட சாதித்தவங்க 10% இருந்தால் கூட அந்த கஷ்டத்தில் இருந்தவங்க 90% பேர். சரி, இந்த வருஷம்தான் முடியுது, சரி அடுத்த வருஷம் புது வருஷம்தான் பிறக்க போகுது, ஏதோ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாரையாவது நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா, இல்லை வருஷம் முடிஞ்சாவது நமக்கு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மேசராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த பங்குனி மாதம் என்ன தான் மாற்றங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல 19 நாள் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா நம்ம ராசி அதிபதியே இன்றைக்கி 11ஆம் இடத்துல குறிப்பாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா 19ஆம் தேதியெல்லாம் மீன ராசிக்கு வந்துடுவார். அப்போ மீன ராசிக்கு செவ்வாய் போனார்னா வேலை செய்ய மாட்டார். பொதுவாக ஒரு கிரகம் போய் 12ஆம் இடத்துல போய் உட்காரும்போது அந்த கிரகம் வந்து மறைஞ்சிருவார். அதுதான் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காரும்போது அது வந்து மறைவுஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு 19 நாள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். அதாவது இந்த கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மண்மனை, அசையும் சொத்து, அசையா சொத்து, சுப காரியங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கு தானே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு ஏன்னா இந்த 12 கட்டத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னா மீனராசி தான். அப்போ மீனராசியில் தான் சுக்கிரன் போய் உச்சமடைவார். உச்சம்னா அதிர்ஷ்டம், நல்லது. அப்படியே 100லேருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் நல்லது பண்ணுவார். அப்போ இந்த வாய்ப்பு எத்தனை நாள்லாம் வெறும் 11 நாள் தான். அப்போ இந்த ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார், உங்கள் ஜென்மத்துக்கே வந்துடுவார். அப்படி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 12ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறாரு, அதுக்கு மேலே உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. அதனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமண சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாரு, தனக்காரகன் கலஸ்தரக்காரகன் போய் உச்சத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு தேடி வரும், வாய்ப்புகள் உண்டு. அது குறிப்பாக 11 தேதி வரைக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். புதன் 11ஆம் இடத்துலனா சரிங்களா? அப்போ 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைஞ்சு அதே 11வது வீட்டில் இயல்பு நிலையில் இருப்பார். அப்போ இந்த பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கொஞ்சம் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடப்பட்ட 20 நாள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே 27ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த 27 தேதி வரைக்கும்னா ஒரு 20 நாள் நல்லாயிருக்கும். கடைசியாக 3 நாள் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்துடுவார். வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு நீச்சம் அடைகிறார், வேலை செய்ய மாட்டார், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். சரிங்களா? அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது, செவ்வாய் 19 தேதி வரைக்கும் சூப்பராக வேலை செய்வார், சுக்கிரன் 11 தேதி வரைக்கும் சூப்பராக வேலை செய்வார், புதன் 7ஆம் தேதிக்கு மேலே 27ஆம் தேதி வரைக்கும் நல்லா வேலை செய்வார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புத்திரக்காரகன் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால
பொதுவாக குழந்தை வரம் மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கொடுப்பான். ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் போய் 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும், ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிட்டு இருந்தாலும், இல்லை அதுக்குண்டான ஒரு சில வழிமுறைகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு மீறி கொஞ்சம் செலவு பண்ணுறதோ, ரொம்ப பெயின் எடுத்துக்கிறதோ, ரொம்ப அலைச்சல் படுறதோ எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அது ஸ்லோவாக தான் வேலை செய்யும். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 3ஆம் இடத்துல வக்கரத்திலிருந்து இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். மாசி மாதம் 27ஆம் தேதி அதாவது குரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். ஏன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் வக்கரம் அடைஞ்சார். அப்போ டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 94 நாளாக எனக்கு தெரிஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டம். அதாவது வேலை பறி போனது, தொழிலில் சிக்கல் கொடுத்தது, குழப்பங்கள் கொடுத்தது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், கஷ்டங்கள் ஒரு பக்கம், நிம்மதி வேறு இல்லை, கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி போச்சு. வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற நிலமையில தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க. அப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு வேலை செய்வார். ஏன்னா குரு பகவான் இப்போ தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கே, புனர்பூச நட்சத்திரம் தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். அதனால் கரெக்டாக இந்த உங்களுக்கு மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அதாவது பார்த்திங்கன்னா அடுத்தது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு, அதாவதுன்றது மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவை உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் நமக்கு 7.5 சனி நடக்குது, குறிப்பாக விரைச்சனி நடக்குது, அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கஷ்டம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா 7.5 சனியும் ஒரு காரணம் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. 7.5 சனின்றது அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே இப்போ 7.5 சனியில் விரைச்சனி. அப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா? இல்லை. அப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா, ஒரு வருஷமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் உங்களுக்கு 7.5 சனி. 3 மாதமாக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் குரு வக்கரத்தில் போயிருந்தார், அது இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார், அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ 1 மாதமாக கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால குழப்பங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, இது எல்லாமே இப்போ மாறுது. சரிங்களா? ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, அடுத்தது புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு 7ஆம் தேதி. அதனால் இந்த டேட்டுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். சரிங்களா? பொறுமையாக இருங்க, சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயம் நிச்சயமாக இதுக்கு மேலே நான் சொல்கிற டேட்டுக்கு பிரகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு நல்லாயிருக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், தொழிலில் இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் குறையும், இந்த உடல் உபாதைகள் எல்லாம் சீராக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. 7.5 சனி இருக்கிறதுனால முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தை சுற்றுங்க. அதாவது எல் தீபம் வாங்கி சனீஸ்வரன் கோயிலில் விளக்கு பொறுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சது தானங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட தரித்திரையும் குறையும். சரிங்களா? அதனால் எப்பயுமே உங்களுக்கு நல்ல நேரம்ன்றது ஓரளவுக்கு ஆரம்பம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, வாழ போகிறீங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.